Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா வெஜ் மோமோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு கப் கோதுமை மாவு இதுக்கு தேவையான, ஒரு பிஞ்ச் சால்ட். இப்போ நம்ம தண்ணி ஊத்தி நம்ம மாவு பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி பிசைஞ்சுக்கலாம். இதுக்கு தேவையானது ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இதுல ஆயில் ஊத்தி நம்ம பிசைஞ்சுக்கலாம். நம்ம கொஞ்சம் மேல ஆயில் தடவி இது ஒரு 15 மினிட்ஸ் நம்ம ஊற வச்சிடலாம். ஸ்டஃபிங் பண்றதுக்கு காய்கறி எல்லாம் நம்ம கட் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான காய்கறி நம்மளுக்கு கேபேஜ் ஒரு 150 கிராம் இருக்கிற மாதிரி எடுத்துப்போம். நமக்கு 2 கேரட் தேவை, 3 பச்சை மிளகாய், பச்சை மிளகாய காம்பை எடுத்து வச்சிடணும். இப்போ நம்ம பச்சை மிளகாயும் பொடி பொடியா கட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நமக்கு காஞ்சிச்சு. இப்போ கட் பண்ண இஞ்சி போட்டுடலாம். துருவுன கோஸ், கட் பண்ண பச்சை மிளகாய், துருவுன கேரட், ஒரு 1/4 ஸ்பூன் இதுக்கு உப்பு, இதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் சோயா சாஸ் போட்டுக்கலாம்.
கொஞ்சமாக நம்ம ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். இந்த சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ் எல்லாமே நம்மளோட ஆப்ஷனல் தான். வேணும்னா உங்களுக்கு சேர்த்துக்கலாம், வேணான்னா நீங்கள் விட்டுடலாம். இப்போ வதங்கிருச்சு. கட் பண்ண மல்லித்தலையை நம்ம போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்ச மாவு, கோதுமை மாவு ஒரு எலுமிச்சம்பழ சைஸில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதில் மாவு போட்டு நம்ம இதை திரட்டிக்கலாம். நம்ம இப்போ வதக்கி வச்சிருக்க ஸ்டஃபிங் அதை எடுத்து நம்ம இங்கே தட்டி வச்சிருக்கிற மாவு மேலே 2 ஸ்பூன் வச்சிடலாம். வச்சுட்டு இதை நம்ம ஒரு கொசுவும் நம்ம சுருட்டுவோமே அது மாதிரி சுருட்டிக்கலாம். ஸ்டவ்ல நம்ம இட்லி பாத்திரம் வச்சிருக்கோம். அதில் அடியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தண்ணி கொதிக்க வச்சிடலாம். தண்ணி ஊற்றி தட்டு போட்டிருக்கேன். தண்ணி கொதிக்கட்டும். இப்போ நம்ம எல்லாத்தையும் திரட்டியாச்சு. இட்லி தட்டு மேல வச்சிடலாம். இப்போ இதில் மூடி ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ நமக்கு வெஜ் மோமோ ரெடி ஆயிடுச்சு. இது ஆறின உடனே சர்வ் பண்ணலாம். வெஜ் மோமோ நல்லா இருக்கு பாருங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்கள் இது மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பிளேட்டும் ஃபுல்லாக காலி ஆயிரும்.